ஹே கைஸ், இந்த வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்கோ அல்லது இந்த வீடியோவில் பேசப்படுற விஷயங்களோ அது ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் மேக் பண்ணப்பட்டிருக்குங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அல்லது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அதே போல் இந்த வீடியோ மூலிமா எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தையோ அல்லது தனிப்பட்ட ஒரு நபரையோ அல்லது தனிப்பட்ட ஒரு சமூகத்தையோ குறிப்பிடுவதற்காக அல்ல அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பதிவு பண்ணிக்கிறோங்க. ஹே கைஸ், இன்றைக்கி சண்டேங்க. ஸோ சண்டேனாலே நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பேசுவோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பேச போகிறோங்க. ஸோ ஹே கைஸ், நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு சன்னியாசிகளுங்க ஒரு வேலையாக அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமாகவும் அதே மாதிரி அன்னைக்கு அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு செய்ய வேண்டிய வேலை அது சம்மந்தமாகவும் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போய்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுங்க. சடனாக அங்கே மழை பெய்யுது. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க, சரி திடீர்னு மழை வந்துருச்சு, நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்ததுன்னா அங்கே நம்ம போயிட்டு இந்த மழை விட்டதுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்குது. அங்கே அவங்க போயிட்டு மழை நிற்கிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை ஃபுல்லாக விட்டுருச்சு. சரி, இப்போ நம்ம நம்மளோட வேலையை பார்க்குறதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போது வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டுருக்க வழியில் ஒரு அழகான பெண்ணுங்க, அவங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு சன்னியாசியுமே அந்த பெண்ணை பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு எதுக்கு இந்த பொண்ணு இங்கே ரொம்ப நேரமாக இங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டுருக்கப்போ அந்த ரெண்டு சன்னியாசியில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா, அம்மா எதுக்காக நீங்கள் ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த பெண் பார்த்திங்கன்னா, ஐயா இப்படி நான் என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வீட்டிலேருந்து வரப்போ இதே வழியாக நான் வந்துட்டுருக்கப்போ இங்கே மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நானும் இங்கே நின்றுட்டேன். இப்போது இந்த வழி முழுக்க பார்த்திங்கன்னா சேறு சகதியுமாக இருக்குது. அப்போது இந்த சேறு சகதி இதுக்குள்ளே இப்போ நான் போனேன்னா கண்டிப்பாக என்னோடய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கண்டிப்பாக ஸ்பாயில் ஆயிரும். அப்போ நான் எனக்கு என்ன பண்ணுறது தெரியலைங்க. அதே மாதிரி இப்போ நான் வீட்டுக்கு என்னால் போக முடியாது. கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நான் போகணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்ட அந்த ஒரு சன்னியாசிங்க, சரிம்மா நீங்கள் வேணால் என்னோடய தோள்களில் நீங்கள் ஏறிக்கிங்க, நான் உங்களை சேஃபாக எங்கே கொண்டு போய் விடணுமோ நான் அங்கே உங்களை பத்திரமா கொண்டு விட்டுறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ அந்த பெண்ணும் யோசிச்சுட்டு சரிங்க ஐயா, நான் உங்களோட தோள்களில் ஏறிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏறிக்கிட்டாங்க. அதே மாதிரிங்க அந்த சன்னியாசி அந்த இடத்த தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டார். இப்போ அந்த பெண்ணும் அவங்களுக்கு அவங்க பண்ண உதவிக்கு ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சன்னியாசி அவங்களோட வேலையை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு பேர்த்தில் அந்த ஒரு சன்னியாசி பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாகிறாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அங்கேருந்து கிளம்பி வர்றப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டு இருந்தார்.
இப்போது இந்த இந்த பெண் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அமைதியாகவே வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி கொஞ்சம் கோபமாக இருக்கார். அப்போ அந்த இன்னொரு சன்னியாசி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நம்ம கூட வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தார், சடனாக எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, அதே மாதிரி என் மேலே வந்துட்டு கொஞ்சம் கோபமாக இருக்கார் போல் அப்படின்னு அவர் பார்த்துட்டு, என்னாச்சு ஐயா, இப்படி வந்துட்டு என் மேலே வந்துட்டு கோபமாக இருக்கீங்க போல், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாருங்க. இவர் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நம்ம வந்துட்டு ஒரு சன்னியாசி அப்படி இருக்கப்போ ஒரு பெண்ணை நீங்கள் வந்துட்டு எப்படி தொட்டு உங்களோட தோள்களில் நீங்கள் வந்துட்டு அவங்கள தூக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அந்த சன்னியாசி இதை கேட்டுட்டு அவர் அமைதியாக ஒரே ஒரு பதில் மட்டும்தான் அவர் சொல்கிறாரு. அதாவது நான் அந்த பெண்ணுக்கு பண்ணது வந்துட்டு ஒரு உதவி தான், அதே மாதிரி அந்த பெண்ணை வந்துட்டு என்னோடய தோள்களில் தூக்கிட்டு நான் அங்கேயே அவங்கள விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தை நீங்கள் அங்கேயே விடாமல் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நீங்கள் அதை சுமந்துட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாருங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரிங்க, இப்போ இந்த கதையில் பார்த்த மாதிரி தாங்க. அதாவதுங்க, நம்மளோட மைண்டுக்குள்ளே போட்டு நம்ம நிறைய விஷயங்களை போட்டு யோசிச்சுட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று போட்டு நம்ம மண்டைக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் கண்டிப்பாக நம்ம யோசிக்கிறதுல சில நல்ல விஷயங்கள் வந்துட்டும் இருக்கும், அதே மாதிரி சில கெட்ட விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அப்படிங்கிறப்போ அதை நம்ம தான் வந்துட்டு பார்த்துக்கணும். அதாவது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு தேவை இல்லைங்கிறத நம்ம யோசிக்கவே வந்துட்டு கூடாதுங்க, போட்டுருங்க. அதே மாதிரி ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேங்க.